அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 9/10/2024 முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் விருச்சிக ராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்க குரு 9/10/2024 முதல் வக்ரம் பெறுகிறாருங்க. அதே போல் மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி விருச்சிக ராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், உங்களுடைய ராசிக்கான திருத்தலம் எது, அங்கு சென்று எப்படி நீங்கள் பரிகாரங்களை செய்ய வேண்டும், இது மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 9/10/2024 முதல் குரு பகவான் வக்ரம் பெறுகிறாருங்க. அந்த வகையில என்ன மாதிரியான சூழ்நிலைகளை, என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் முன் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதி என்பவர் தேவர்களின் குருவும் நவகிரகங்களில் ஒருவரும் ஆவார். இவர் சப்தரிஷிகளின் ஒருவரான ஆங்கிருஷ முனிவரின் மகனாவார். இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு. இவர் 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார். அத்துடன் திட்டையில் கோவில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றார். அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் இவர் இடம்பெயர்வதே குரு பெயர்ச்சி என்று வழங்கப்படுகிறது. இவருக்கு அந்தணன், அமைச்சன், அரசன், ஆசான், ஆண்டாளப்பன், குரு, சிகிண்டீஷன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வமந்திரி, நற்கொள், பிரகஸ்பதி, பீதகன், பொன்னன், மறையோன், வேதன், வேந்தன் என 18 பெயர்கள் உள்ளன. இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளாகும். இவர் ஒளி படைத்த ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர். அது மட்டுமில்லாமல் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களை தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும். எனவேதான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகிறது. குரு இருக்கும் இடத்தை வைத்து குரு ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளுடைய நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார். குருவிற்கு ஜீவனக்காரகன் என்ற பெயரும் உண்டு. அது மட்டுமில்லாமல் குரு பகவானுக்கு உரியவை என்ன என்று பார்க்கும்போது குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள், குணம் சாத்வீகம், மலர் முல்லை, ரத்தினம் புஷ்பராகம், சமித்து அரசு, தேவதை இந்திரன், பிரத்யதி தேவதை நான்முகன், திசை வடக்கு, ஆசன வடிவம் செவ்வகம், வாகனம் யானை, தானியம் கொண்ட கடலை, உலோகம் தங்கம், சுவை இனிப்பு, ராகம் அடனா, நட்பு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு கிரகங்கள். அதே போல் பகை கிரகத்தை பொறுத்தவரைக்கும் புதன், சுக்கிரன், அதே போல் சம கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சனி, ராகு, கேது, ஆட்சி தனுசு, மீனம், மூல திரிகோணம், தனுசு, உச்சம், கடகம், நீச்சம், மகரம். நட்சத்திரங்கள் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. தசா காலம் 16 வருடங்கள்.
பகவானுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடங்கள். அது மட்டுமில்லாமல் இவர் ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பாரு. பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறாரு. திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர்கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும். அது மட்டுமில்லாமல் வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகும். குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக, எந்த அளவிற்கு குருவினுடைய பார்வை, குருவினுடைய இந்த வக்ர பயிற்சி எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை 9/10/2024 தேதியான இன்றைய தினத்துல குரு வக்ரம் பெறுகிறார். அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள், முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் இத்தருணங்கள்ல 12ஆம் இடத்தில் வந்து சேருகிறாருங்க. 8க்குரியவன் 12க்கு செல்வதால் எதிர்பாராத லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரன் 12இல் இருப்பதால உற்சாகமாக இருப்பீங்க. சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் தொட்டது துலங்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அரசாங்க காரியங்கள் சாதகமாக நடைபெறுங்க. குரு 2, 5க்குரியவர் தன குடும்ப அதிபதியான அவர் 7ஆம் இடத்தில் இருப்பதும் அங்கிருந்து ராசியை பார்ப்பதும் ராசிக்கு பலத்தை கூட்டுதுங்க. அதே போல் இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல குடும்பத்தில் அமைதி நிலவுங்க, உற்சாகம் பிறக்கும். 11இல் கேது இருப்பது உங்களுடைய திட்டங்களை நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ள சனி சில எதிர்பாராத உடல்நல பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்குங்க. மனதில் குழப்பங்கள் அதிகரிக்குங்க. 5இல் உள்ள ராகுவால் பிள்ளைகள் பற்றிய அச்சம் தலை தூக்குங்க. அவர்களை பற்றிய தவறான புரிதல்கள் ஏற்பட்டு மன அமைதி கெடலாங்க. வேலை சுமை பொறுப்புகள் அதிகரிக்கும். சக்திக்கு மீறி உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் என்பதால் எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அஷ்டம செவ்வாய் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.